உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். சைவ சித்தாந்தத்திலே ஒரு செய்யுள், திருவுந்தியார் பாடல். அகலமாய் யாரும் அறிவு அரிது, சகலமாய் வந்ததென்று உந்தி பெற, தானாக தந்ததென்று உந்தி பெற. அகலம் அப்படின்னா பார்க்க முடியாது, அகலமாய் அறிவு அரிது, அதாவது பார்க்க முடியாத கடவுளை, அவரை பார்ப்பது என்பது அரிது. சகலமாய் வந்ததென்று உந்தி பெற என்றால் அது மனிதன் பார்க்கும் வகையிலே, காணும் வகையிலே இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார். சகலமாய் வந்தது என்று உந்தி பெற, தானாக தந்தது என்று உந்தி பெற. அப்ப தானாக தந்தது என்றால் எது? தானாக தந்தது என்பது பிறப்பை குறிக்காது, அது பாவத்திற்காக மரித்த மரணத்தை குறிக்கும். ஏனென்றால் வேதாகமத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ தானாக தந்தது என்று உந்தி பெற என்றால், காண முடியாத கடவுள் காணும்படியாக இந்த உலகத்திற்கு வந்து அதற்கு பின்பு தானாக தந்து சென்று விட்டார். மீண்டும் வரப்போகிறார். மீண்டும் வரப்போகிறார் என்பதுதான் அட்வென்ட் காலம் என்று நாம் சொல்லுகிறோமே, அது வருகை எதிர்பார்ப்பது. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.